பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஜாக்லினுக்கு வச்ச ட்விஸ்ட். ஜாக்லினை வேணுமனே மாட்டி விட்டுருக்காங்க. அன்ஃபேர் எவிக்ஷன். அவங்களா எடுத்த முடிவு இல்லை, பிக் பாஸ் தூண்டி விட்டுருக்காரு, கூட இருந்தவங்க தூண்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் நிறைய நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன் ஜாக்லின் எவிக்ஷன்? டைட்டில் பார்த்து எந்த முடிவு எடுத்துடாதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக்ஸ் பண்ணுறீங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, நிறைய அப்ரிஷியேஷன்ஸ் கொடுக்குறீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ பார்க்குற 90% பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாக்லினுடைய எவிக்ஷன். இந்த எவிக்ஷனை பற்றி நம்ம நேற்று ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தோம். நேற்று எல்லாமே எபிசோடு ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்போம், இன்க்ளூடிங் லைவ் கூட பார்த்து முடிச்சிருப்போம். சௌந்தர்யாவுடைய அந்த மணி பாக்ஸ் எடுக்க போகிற விஷயத்தை பற்றி ஃபஸ்ட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஜாக்லின் எவிக்ஷனை பற்றி பேசினா கொஞ்சம் கிளியராக எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன் நான். இப்போது சௌந்தர்யா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அந்த டிசிஷனில் என்னால் என்னுடைய பயத்தை உடச்சி நான் இதை பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மணி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எடுத்து ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த ஒரு விஷயம், கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். என்னென்னா, இந்த டாஸ்க் நம்மளை மனதளவுலையும் நம்மளை உடலளவுலையும் ரொம்ப ஒரு சோதிக்கிற டாஸ்க் இது. ஏன்னா எல்லாரும் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எல்லாரும் ஒரு வழியில் போனால் நம்மளும் அதே வழியில் போகணுமா? எல்லாரும் பண்ணுறாங்கன்னா நம்மளும் பண்ணணுமா? ஸோ நமக்கு தெரியும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன, நம்மளை பற்றி நமக்கு தெரியுங்க. மற்றவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கான வாழ்க்கையாக இருக்காது. நம்ம ஏதோ ஒரு இடத்துல போய் நின்றுவோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே இது ப்ராக்டிக்கலான உண்மை. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த எவிக்டாய் வெளியே போனவங்க எல்லாத்துக்குமே ஒரு மனநிலை இருக்கும். அது எப்படி நம்ம எவிக்டாய் வெளியே போயிட்டா இவங்க எப்படி உள்ளே போய் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பொறாமையும் ஒரு வயிற்றெரிச்சலும் இருக்கும். ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் நேற்று நான் பார்த்தது. சௌந்தர்யா அவங்களுடைய டிசிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான டிசிஷன். அவங்க பெட்டி எடுக்க போனதும் சரி, அந்த பெட்டியை எடுத்துகிட்டு நம்ம உள்ளே திரும்ப வர முடியுமா அப்படின்னு அவங்க யோசித்து அங்கேருந்து அவங்க பிரேக் பண்ணி இந்த டைமுக்குள்ளே நம்ம உள்ளே போயிடணும் அப்படின்னு வந்த விஷயமாக இருந்தாலுமே சரி. ஆனால் அதுக்கப்புறம் அந்த விமர்சனத்தை அவங்க எப்படி எதிர்கொண்டாங்கன்னு நம்ம பார்க்கணும். அந்த முடிவை அவங்க எடுத்தது தான் கிளவர் ஐடியா. ஒருவேளை அந்த 10 மீட்டர் அவங்க போய் அந்த பெட்டியை எடுத்து செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவங்களால கண்டிப்பாக உள்ளே வந்திருக்கிறது ஒரு டவுட் தான். எப்போவுமே அந்த அப் அண்ட் டவுன் இருக்குங்களா, அந்த ஸ்பீடை ஒரே இதில் கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஜாக்லின் பண்ண தப்பும் அதுதான் கூட. அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சௌந்தர்யாவை கார்னர் பண்ணதை பார்க்க முடிஞ்சுது. ஃபேட்மன் ரவீந்திரன், சுனிதா, ஆர்ஜே ஆனந்தி, இவங்க எல்லாரும் மனசுல என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அது எப்படி நீ பாதிலே போயிட்டு வரலாம், நீ ஒரு சீனை க்ரியேட் பண்ணுற, நீ ஒரு விஷயத்தை ரொம்ப இதாக ஹேண்டில் பண்ணுற, உனக்கு பொறுப்புணர்ச்சி கிடையாது, நீ இம்பர்ஃபெக்ட் அப்படின்னு நிறையா வார்த்தைகளை போடுறாங்க. அவங்களுடைய கேம் அவங்க விளையாடுறாங்க. 102 நாள் அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. இந்த 102 நாளோட பணத்தை வச்சுட்டு அந்த 5 லட்சம் எடுக்கணுமா அப்படிங்கிற தாட் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நியாயமான விஷயம். அது அவங்க பண்ணுறாங்க பண்ணல, அது அவங்களோட விஷயம். நீங்கள் எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டீங்க. ஏதோ ஒரு இடத்துல மக்கள் உங்களை பிடிக்காமல், உங்களை ஓட் பண்ணாமல், உங்களை எவிக்ட் ஆகி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ உள்ளே நீங்கள் என்ன வேலை பார்க்கணும்? முடிஞ்ச அளவுக்கு உள்ளே வந்திருக்கோம், நம்ம சும்மா இருந்துட்டு போகலாம். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மண்டை கழுவுற வேலையும் இந்த நெகட்டிவ் பிஆர் ஒர்க்கும் பண்ணுறீங்களே, அதுதாங்க பிரச்சனையே. ஸோ சௌந்தர்யா ரவீந்திரன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நோஸ் கட் பண்ணுறாரு, ரொம்ப ஒரு மாதிரி கலாய்க்கிறாரு, நீ ஊ அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் சுனிதாலாம் வேஸ்ட்டு அது இதுன்னு. இந்த பக்கம் ஆனந்தி அவள் நடிக்கிறா, அதை பண்ணுறா, சீன் கிரியேட் பண்ணுறா, ப்ரோமோக்கு வர ட்ரை பண்ணுறா, அப்படி இப்படிங்கிற அந்த டாக்கு. இது எல்லாத்தையுமே சௌந்தர்யா சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க. எனக்கு தெரியும் நான் போகணுமா போவேணாமா, எடுக்கணுமா எடுக்கணும், எனக்கு பயம் வந்துருச்சு, நான் திரும்ப வந்துட்டேன். அதனால தான் சௌந்தர்யா அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க. நிறைய பேருக்கு சௌந்தர்யா வெளியே போகணும் உள்ளே இருக்கிற மோஸ்ட்லி. ஏன்னா அவங்க அந்த அந்த ஒரு குரூப் இருக்கு இல்லைங்களா, அந்த குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெளியே போகிறது ரொம்ப 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 ஒரு விருப்பமான விஷயமா இருந்தது. ஆனால் அதை உடைச்சாங்க அவங்க. அவங்களுடைய தூண்டுதல் யார்? ஆர்ஜே ஆனந்தி, சுனிதாவுடைய தூண்டுதல் பெயரில் தான் ஜாக்லினுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அவங்க ரொம்ப ஆசோலேஷனில் இருக்காங்க. ஜாக்லினுக்கு பார்த்திங்கன்னா எப்போதுமே வெளியிலேருந்து வரவங்கள்ட்ட நம்ம எதையாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு எப்பவுமே அதிகமாக இருக்கும்.
இந்த ஃபேமிலி வீக்லேயும் சரி, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீக்லேயும் சரி, அவங்களுக்கு அந்த ஆர்வம் எதையாவது தெரிஞ்சுக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்போது அவங்களுடைய கான்வர்சேஷன் ஃபுல்லாகவே எங்கே இருக்குன்னா சுனிதா கிட்டேயும் ஆனந்தி கிட்டேயும் இருக்கு. மோஸ்ட்லி ஆனந்தி இந்த மண்டைய கழுவுற வேலை சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து அப்படியே அழகாக தலையாட்டிகிட்டே பேசுவாங்க. ஸோ அந்த வன்மம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க பிடிச்சவங்க ஜெயிக்கணும். அப்போ வந்து உள்ளே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற காம்படிட்டர்ஸ் 2 பேர் ஜாக்லினும் சௌந்தர்யாவும். அவங்க 2 பேத்துல யாரையாவது ஒருத்தவங்களை வந்து மண்டை கழுவி வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க உள்ளே உட்காந்து. ஜாக்லின் அந்த பெட்டியை எடுக்கிறதுக்கு முழுமையான காரணமாக இருந்தது ஆனந்தி. ஆனந்தியோடைய அந்த ஸ்பீச் என்னன்னா, நீ வந்து உனக்கு என்ன தோணுதோ அதை செய், நீ என்ன பண்ணுறியோ அதை பண்ணு, ஸ்ட்ராங்காக இரு, நீ வந்து உன்னுடைய நீ அப்படி அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீ பண்ணலாம், நீ பண்ணக்கூடிய ஆள் தான், இதெல்லாம் வந்து உனக்கு அப்பாட்டு. அதாவது ஜாக்லின் அதை சௌந்தர்யா கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க சுனிதாவும். நீ அங்கே போய் எடுக்கலாம், உன்னால் முடியும், நீ போ அப்படின்னு. இப்போது ஆனந்தி என்ன பண்ணாங்க, அவங்க இருந்த எத்தனை 70 நாள் 60 நாள் இருந்தாங்களா, அந்த டேஸில் அவங்க எத்தனை ஃபிசிக்கல் டாஸ்க் விளையாண்டுருக்காங்க யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் கூட விளையாண்டதே கிடையாது. ஏன் நீங்கள் தான் புரட்சி பெண்ணாச்சே, இறங்கி ஒரு கை பார்த்துருக்கலாம்ல. அப்படியும் கிடைச்ச 2 கேப்டன்சி டாஸ்க்லையும் தோத்துட்டாங்க. ஸோ ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்கே விளையாடாத ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு போய் அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்போ இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மண்டை கழுவுற வேலையை அழகாக பார்த்தாங்க. ஜாக்லினுடைய அந்த டிசிஷனுக்கு இதுவும் ஒரு காரணம், இன்னும் பல காரணங்கள் இருக்குது. அதுக்கப்புறமா மஞ்சரி உள்ளே வந்த மூமெண்ட்டு. மஞ்சரி உள்ளே வந்த உடனே மஞ்சரி கிட்ட ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 நாளுக்கு மேலே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்த மாதிரி ஒரு அஃபெக்ஷனை கொட்டுறாங்க. ஒரு மாதிரி பயங்கரமாக பேசுகிறாங்க. பேசி வந்து அவங்கள்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கையில் எழுதி காட்டுறாங்க, அதை எழுதி காட்டுறாங்க, எதையாவது நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் மஞ்சரி ஒரு விஷயம் சூப்பராக அழகாக பண்ணாங்க. என்ன தெரியுங்களா? நீ ஓடுறதுனா ஓடு, ஆனால் சௌந்தர்யா மாதிரி பாதிலே வராத. அப்போது ஜாக்லின் மனசுக்குள்ளே ஒன்று ஓடுது, அப்போ நம்ம சௌந்தர்யாவோட நம்ம ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும். அப்போ நம்ம நிரூபிக்கணும், நம்ம பெட்டியை எடுத்துகிட்டு வரணும். ஸோ அப்போது உங்களுக்கு நீங்கள் மஞ்சரி போய் முத்துக்குமரன்கிட்ட சொல்கிறாங்க, நீ ஏன் ரிஸ்க் எடுக்கிற, நீ எதை வச்சு ரிஸ்க் எடுக்கிறன்னு தெரியுமா, தெரிஞ்சு தான் பண்ணுறேன் அப்படின்னு உரிமையாக பேசுகிற மஞ்சரி அவர்கள், ஏன் நீங்கள் இதே உரிமையாக ஜாக்லின்கிட்ட பேசிருக்கலாமே, நீ ரிஸ்க் எடுக்காத, இது ஒரு 102 நாள் உழைப்பு அப்படிங்கிறத ஜாக்லின்கிட்ட புரிய வச்சிருக்கலாமே. நீ போய் பெட்டி எடுக்கிறதால உன் கேமை வந்து யாரும் பார்த்து பாராட்ட போகிறது கிடையாது, நீ 102 நாள் உள்ளே இருந்திருக்க, அதுதான் ஒர்த்து அப்படிங்கிற முத்துக்கிட்ட சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை ஏன் மஞ்சரி ஜாக்லின் கிட்ட சொல்லலை? அப்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த டாஸ்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஒரு பெரிய கௌரவமாக நினச்சிக்கிட்டாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் முத்துக்குமரன். அவர் சொல்லிட்டாரு நான் செஞ்சே ஆகணும், முத்துக்குமரன் வந்து பிக் பாஸ் சொல்லிட்டாரு நான் செய்யணும், அப்போ இத்தனை நாள் ஓட்டு போட்ட மக்களுக்கு நான் என்னத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நரேஷனை அந்த டாப் 6 மனசுலையும் பதிய வைக்கிறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கெல்லாம் என்ன தோணும், நம்ம இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும், அப்புறம் ஓட்டு போட்ட மக்கள் எதாவது பண்ணி ஆகணும். அப்போது இதுதான் மண்டைய கழிவு உள்ளே புகுத்துற விஷயம். அந்த புகுத்துற விஷயத்த அவர் ஃபஸ்ட்டு அந்த போய் பெட்டி எடுக்கும்போதே வந்து நிரூபிச்சிட்டார். சௌந்தர்யா மாட்டிக்குவான்னு நினச்சாங்க, ஆனால் சௌந்தர்யா மாட்டிக்கவே இல்லை, கிளவர் கேர்ள். அதுக்கப்புறமா பிக் பாஸ் உட்காந்து கூப்பிட்டு பேசுகிறாரு. இப்போ இந்த டாஸ்கில் இந்த பணப்பெட்டியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லும்போது எல்லாருமே கருத்துக்களை சொல்கிறாங்க. அந்த இடத்துல சௌந்தர்யாவுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குது. ஜோக்ஸ் அப்பார்ட் சௌந்தர்யா, பட் நீங்கள் பண்ணது ரொம்ப சூப்பரான விஷயம். ஓடுறதுக்கு முன்னாடியும் சொல்கிறாரு, மற்றவங்களுக்காக நம்மளை நிரூபிக்கணும் அவசியம் கிடையாது, நீங்கள் பண்ணது சூப்பரான விஷயம். ஸோ இது இன்னும் ட்ரிகர் ஆகுது ஜாக்லினுக்கு. ஆனால் ஜாக்லினுக்கு எப்போதுமே ஒரு கேரக்டர் இருக்குது. மற்றவங்க அதாவது நம்ம கூட நம்ம 5 பேர் இருக்கோம், நம்ம எதுவும் பண்ணாமல் அவங்கள பாராட்டும் போது நம்மளும் அந்த பாராட்டை வாங்கணும். தப்பு சொல்ல வரல நான். ஏன்னா நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு இருக்கானா, அவன் நல்லா படித்து மார்க் வாங்கினானா வாதியார் பாராட்டுவாங்க இல்லைங்களா, அப்போ நம்மளுக்கும் அந்த ஆசை இருக்கும், ஐயோ அவன் மட்டும் பாராட்டு வாங்குறானே அப்படின்னு. ஸோ அதே மனப்பான்மை ஜாக்லினுக்கு. அப்போ நம்மளும் அதை பண்ணணும் அப்படிங்கிற ரிஸ்க்கை யோசிக்காமல் உள்ளே இறங்கிட்டாங்க. இது ஜாக்லினுக்கு ட்ராப்பு அதெல்லாம் தாண்டி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ நடத்துகிறீங்க, இந்த ரியாலிட்டி ஷோ தரப்பில் டாப் 6 இருக்காங்க, இது டாப் 5 மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? இது அந்த 6 பேருக்கும் விரித்த வலை தான் அது. அந்த வலையில் மீதி இருக்கிற எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க, ஜாக்லின் மாட்டிக்கிட்டாங்க. அது அவங்க இன்னும் எமோஷ்னலாக வராங்க. அந்த சீக்வன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே மனதளவில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறையா. நம்ம இதை பண்ணலையே அப்படின்னு. ஆனால் யாருமே இது பண்ணாத தப்பு இல்லைன்னு சொல்லவே இல்லை.
இது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அந்த போர்வையில எல்லாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. 102 நாள் அந்த வீட்டில் இருந்திருக்கீங்க. 102 நாள் நீங்கள் உழைக்காம நீங்கள் நிரூபித்து காட்டாமலே மக்கள் உங்களை ஓட்டு போட்டு உள்ளே இருக்க வச்சுருக்காங்க. அப்போது அந்த டிசிஷன் நான் திரும்ப திரும்ப அதாங்க சொல்கிறேன், மற்றவங்களுக்காக வாழ்க்கையை வாழவே கூடாதுங்க. மற்றவன் அதை பண்ணுறான், இதை பண்ணுறான், அதை வாங்குறான், இதை வாங்குறான், அங்கே போகிறான், இங்கே வரான். அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறங்க. 5 வரலும் ஒரே மாதிரியா இருக்குது. சேதுபதி என்ன சொன்னார் போன வாரம்? இவங்க பண்ணுறதை இவங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது இல்லைங்களா? அப்போ ஜாக்லின் அவங்க எங்கே தடுமாறிட்டாங்கன்னா, மற்றவங்க எல்லாம் பண்ணுறாங்க, நம்ம பண்ணல, நம்மளும் அதை பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க இல்லைங்களா? அந்த நினப்பு தான் அவங்களுக்கு அங்கே அவங்களுடைய அந்த 102 நாள் கனவை உடைச்சது காரணம் தான். இப்போ நிறைய பேர் பேசுவாங்க, நிறையா பாராட்டுவாங்க, நிறையா பண்ணுவாங்க. ஆனால் அந்த மொமெண்ட் டாப் 5ல போய் நின்று நமக்கான ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி நமக்கான அந்த ஸ்பேஸ் கொடுத்து அதை அனுபவிக்கிறதுக்கான வழி இல்லாமல் போயிடுச்சே. இப்போ அந்த இருக்கிற 5 பேருமே எந்த விதத்தில் குறைஞ்சவங்களும் கிடையாது, ஜாக்லின் உட்பட. ஸோ அவங்களுக்கும் அந்த ஸ்பேஸ் இருந்திருக்கணும். அவங்க அதை அவங்க என்ஜாய் பண்ணியிருந்துருக்கணும். அதுக்கு தானே கஷ்டப்பட்டு இருந்தாங்க இத்தனை நாள். பிஆர் இருக்காங்க, பிஆர் இல்லை, எல்லாத்தையும் தாண்டி ஒரு கேம் விளையாண்டுருக்காங்களா வீட்டுக்குள்ளே. அந்த கேம் உண்மையாகவே ஜாக்லின்னா அது இன்கம்ப்ளீட்டட் தானே. அப்போ அதை ஏன் அவங்க உணர மறுத்தாங்க? அப்போது உள்ளே இருக்கிற ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க ஜெயிக்கணும், தனக்கு பிடிச்சவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தவங்கள எதையாவது பண்ணி அவங்க கேமை ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அந்த கேம் தான் உள்ளே நடந்துட்டுருக்கு. இத்தனை நாள் ஆயிடுச்சு. எதுக்கு இந்த பருத்தி மூட்டைகள்லாம் உள்ளே வச்சுருக்கீங்க? அவங்கெல்லாம் வீட்டுக்கு அனுப்பலாம்ல. டாப் 5 ஃபைனலிஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. எல்லாம் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு காலையில் கூட ரவீந்திரன் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. ஜாக்லின் சொல்லிட்டு போயிட்டாங்க, ஜாக்லினுடைய ஃபேன்ஸ்லாம் முத்துக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு. என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க நீங்கள்? முத்துக்குமரன், ஒரு சில பேர் முத்துக்குமரன் அவர் ஃபேக்காக அழுகுறார். இதெல்லாம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, அவர் ஃபேக்காக அழுகிறார், அதுக்கு அந்த விமர்சனமே தேவையில்லை. ஏன்னா சௌந்தர்யா ஓடும் பொழுது முத்துக்குமரன் ரயனும் அவங்க அதாவது எப்படிலாம் சொல்லி கொடுக்கணுமோ அப்படிலாம் சொல்லி கொடுத்து 2 பேருமே ஷூ லேஸ் கட்டி விட்றாங்க. ஸோ அதனால் அதே மாதிரி ஜாக்லின் நீங்கள் ஓடுறதுக்கு முன்னாடி 2 பேத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, முத்துக்குமரனுக்கும் ரயனுக்கும் தெரிஞ்சிருச்சு இது டஃப்பு, இது முடியாது அப்படின்னு. 2 பேரும் பேசிட்டு போய் ரயன் சொல்கிறார் ஜாக்லின்ட்ட, இது கம்ப்ளீட் பண்ண முடியாது, நீ திரும்பி வந்துடு அப்படிங்கிறாரு. அப்போது அவங்களுக்கு என்ன தோணும்? இதுக்கு முன்னாடி சௌந்தர்யா மாதிரி பண்ணக்கூடாது சொல்கிறது தோணும், ஆனந்தி பேசுனது தோணும், சுனிதா பேசுனது தோணும், பிக் பாஸ் பேசுனது தோணும். அப்போ இது எல்லாமே சேர்ந்து அவங்கள அது அப்படி பண்ணிடுச்சு. அப்போது இந்த விஷயத்தில் முத்துக்குமரனும் ரயனும் அவங்க இப்போ அந்த 5 பேருக்குமே அவங்க இப்படி தான் போகணும், இப்படி தான் வரணும், அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் சொன்னாங்க இல்லைங்க, பிக் பாஸ் கூட சொன்னார். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா அவங்க உள்ளே வரும்பொழுதே ரயனுக்கும் முத்துக்குமரனுக்கும் ஸ்பாட்லேயே தெரிஞ்சிருச்சு அவங்க லேட்டாக உள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிறது. அவங்க உள்ளே வரும்போது 2 பேருக்கும் தெரிஞ்சிருச்சு லேட்டாக உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு. பட் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நீங்கள் செக் பண்ணீங்க இல்லைங்களா, அந்த கேமராலாம் இருக்குது, செக் பண்ணுறீங்களா, அவ்வளோ டைம் எடுத்துக்க தேவையில்லையோன்னு தோணுச்சு எனக்கு. ஒரு கேமராஸ்லாம் இருக்குது, நீங்கள் ஒரு டைம் 2 டைம் ரிவைண்ட் பண்ணி பார்த்துருந்தாலே அந்த செகண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். அந்த வெயிட் பண்ணுற டைம் அவங்கள இன்னும் ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணி, ஒரு மாதிரி வெயிட் ஆக்கி, அந்த எமோஷனை க்ரியேட் பண்ணி, இந்த டிஆர்பிக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க டெலிவிஷன்ஸ்லாம். அதை அங்கே அப்ளை பண்ணி எமோஷ்னலில் விளையாண்டு, இது ஒரு மாதிரி அன்எத்திக்கலாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ ஜாக்லினோட எவிக்ஷனுக்கு அன்ஃபேர்னு நம்ம சொல்ல முடியாது. அது முழுக்க முழுக்க அவங்களோட கையில் தான் இருந்திருக்கு, அவங்களோட டிசிஷன் தான் அது. அவங்க ரயன் சொன்ன மாதிரி அவங்க அந்த மண்டையில் ஏற்றிருந்தாங்கன்னா அது அவங்க பாதிலே திரும்பி வந்துருந்துருப்பாங்க. இது நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாதுங்கிறத தாண்டி நம்ம இந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற நினச்சிருந்தாங்கன்னா பாதிலே வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஈகோ ஹர்ட் ஆகிடுச்சு, ஈகோ கிளாஷ் ஆகிடுச்சு. இது நம்ம முடிக்கும், அந்த 5 பேர்த்துக்கு முன்னாடி நம்மளும் அதை கம்ப்ளீட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற அந்த விஷயம். இது ஜாக்லினுக்கு மிகப்பெரிய ஒரு லைஃப் லெசனாக இருக்கும். இது பின்வரும் காலங்களில் மற்றவங்க பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணுறோம், ஜாக்லின் மட்டும் கிடையாது, பார்க்குற எல்லாத்துக்குமே அது ஒரு லைஃப் எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஜாக்லினுடைய எவிக்ஷன்ஸ்க்கு அப்புறமா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இப்படியும் ஒரு சில மனிதர்கள் இருப்பாங்களா அப்படின்னு கேட்க தோணுச்சு. ஏன்னா 102 நாள் அவங்க வீட்டிலேருந்து எவிக்ட் ஆகி எமோஷனலாக வெளியே போயிருக்காங்க. அந்த இடத்துல ஜெஃப்ரியும் சத்யாவும் பண்ணது சரியா, அவங்கள பற்றிலாம் பேசணுமா அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. ஓகே, ஒரு கட்டத்துக்கு மேலே சிரிச்சாங்கன்னு வச்சிங்களேன், அதை அங்கேயே ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கலாம். அதை ரொம்ப நேரம் கொண்டுட்டு போனாங்க அந்த சிரிப்பை.
இப்போ நீங்கள் எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டீங்க, நீங்கள் உள்ளே திரும்ப வந்திருக்கீங்க, உங்களுக்கு அந்த வழி தெரியாது. ஏன்னா அவங்க 102 நாள் அந்த வீட்டில் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். அந்த 102 நாள் அவங்க கூட இருந்த போட்டியாளர்கள், அவங்களுக்கு தான் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். அதை நீங்கள் வந்து சிரித்து என்ஜாய் பண்ணி டான்ஸ்லாம் ஆடி, அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மற்றவங்களுடைய தோல்வியில், மற்றவங்களுடைய சோகத்தில் நம்ம வந்து வெற்றி கண்டோம் அப்படின்னா, அதுக்கு பேர் வந்து மனிதமே கிடையாது. மற்றவங்க நம்ம ஜெயிக்கிற நம்ம வெற்றியை கொண்டாடலாம், ஆனால் மற்றவன் தோல்வியை கொண்டாடுறோம் இல்லைங்களா, அது வந்து உண்மையாகவே மனிதமே கிடையாது. அப்போ நீங்கள் ஓகே ஜாலியாக இருங்க, நீங்கள் பேசுங்க, கவுண்டர் கொடுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் அதை செலிப்ரேஷன் மாதிரி நீங்கள் பண்ணீங்கல்ல, அது வந்து ரொம்ப 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 அன்எத்திக்கல். அதை நீங்களே போய் வீட்டில் போய் போட்டு பார்த்தாலுமே உங்கள் வீட்டிலேயே அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க யாரும். முரண்பாடுகள், வருத்தங்கள் எது வேணா இருக்கட்டுங்க, ஆனால் நீங்கள் அதை பண்ணியிருக்க கூடாது. ஜெஃப்ரி, சத்யா, அதை நீங்கள் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கணும். அது ரொம்ப 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 தப்பான விஷயம். ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 8 இந்த ஃப்ரைடே வீடியோவோட பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டிங், அஃபிஷியல் ஓட்டிங் முடியுது. ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு, உங்களுக்கு ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஹாட்ஸ்டார் மொபைல் ஆப்பில் போய் ஓட் பண்ணுங்கள். ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு மிஸ்ட் கால் கொடுங்க. தயவு செஞ்சு அன்அஃபிஷியல் ஓட் போடாதீங்க. அன்அஃபிஷியல் ஓட் போட்டிங்கன்னா அது யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. அதை ப்ராப்பராக பண்ணுங்கள். ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 8 இன்னும் 2 நாட்களில் முடிய போகுது. யார் டைட்டில் வின் பண்ண போகிறா, யார் அடுத்தடுத்த லெவலுக்கு வர போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு 2 நாள் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அப்டேட்டை கொடுப்போம். ஃபாலோ பண்ணுங்கள். இதை தாண்டி நமக்கு நம்மளோட சேனலில் டெய்லி வீடியோஸ், சோஷியல் இஷ்யூஸ், பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், அதை தாண்டி நடப்பில் இப்போ வேர்ல்டில் நடக்கிற முக்கியமான நிகழ்வுகளை டெய்லி வீடியோஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கும் ஃபாலோ பண்ணிக்கங்க. கருத்துக்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.